ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ட்ரை சில்லிஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ட்ரை சில்லிஸ் வந்து கடையால் எடுத்துகிட்டு நாங்கள் நல்லா அதை வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ட்ரை பண்ணுறேன்னா கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு 3-4 நாளைக்கு போல் நல்லா காய வச்சு அதோடு வந்து வெள்ளைப்பூடு 2 எடுத்து, ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ்க்கு செய்கிறனால எங்களுக்கு நல்ல ஆயில் தான் வேணும், எந்த வித வாசமும் இருக்கக்கூடாது. அதோடு வந்து 2 லெமன் எடுத்திருக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இறால் இருக்குமே அதுதான் இது, நாங்கள் கூனி சவுண்டு தான் சொல்லுவோம். அதை எடுத்து அதையுமே வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்திருக்கிறேன். நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி எடுத்திருக்கிறேன். அரைச்சி எடுத்ததை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கொள்வோம். அதோட வந்து ஒரு பேனில் நாங்கள் வந்து அந்த கூனிஸோ எல்லாத்தையும் வந்து நான் இதில் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி, அதோடு வந்து நாங்கள் உரித்து வச்ச வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக சாப் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து விளங்காது, என்ன போட்டு வைக்கிற அப்படின்ட்டு விளங்காது. அதனால இதை நல்லா சாப் பண்ணி எல்லாத்தையும் அந்த சின்ன இறால் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு கொஞ்சம் துண்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுங்க. ஒரு சுற்றி எடுத்தால் போதும். இப்போ நான் வந்து அரைச்ச அந்த ட்ரை சில்லி ஃப்ளெக்ஸ்க்கே வந்து இதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கொள்கிறேன். இப்போ இன்னொரு பேன் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகினதும் இந்த கார்லிக் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள, பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் இது கொஞ்சம் பொரிச்ச மாதிரி எடுத்தீங்கன்னா போதும். இப்போ அதுக்கே நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ளேமை நல்லாவே குறைச்சிக்கொள்ள வேண்டும். குறைச்சி தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், எங்களோட ஆயில் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகினதுக்கு பிறகு ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து இதில் போட்டு எடுத்தீங்கன்னா சரி. மிச்ச நேரம் வச்சிங்கன்னா இது வந்து சில்லிஸ் எல்லாமே கருவை தொடங்கினா சில்லி பேஸ்ட்டில் டேஸ்ட் வந்து அப்செட் ஆகும். அதோட சீக்ரெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் 2 லெமன் நான் சொன்னேனே அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு போதான்னு நினைக்கிறேன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. லெமனும் போதான்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களோட சில்லி பேஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு